ஆங்கிலேய ஆட்சியில் நீதித்துறை எப்படி இருந்தது? 1772இல் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது. அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌச்தாரி அதாலத் ஆகியன ஏற்படுத்தப்பட்டன. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இந்நீதிமன்றத்துக்கு ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார். இந்நீதிமன்றம் சிவில், குற்றவியல், திருச்சபை மற்றும் பிரத்யோக வழக்குகளை விசாரித்தது. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியில் 1801இல் மதராஸிலும் 1823இல் பம்பாயிலும் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. 1832இல் வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார். அதாவது ஜூரி முறை என்பது நீதி அதிகார முறையை கொண்டுள்ளது. சட்டங்களை தொகுக்க இந்திய சட்ட ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அக்காலகட்டத்தில் நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பாம்பை, மதராஸ் ஆகிய 3 இடங்களில் இருந்த பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக 3 புதிய உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன.